சின்ன மருமக சீரியல்ல அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம சேது வந்து நம்ம அப்பா பேச்ச கேட்காம எந்த விஷயம் செய்ய மாட்டாங்க. இந்த சைட்ல கண்மணி வந்து நம்ம ஆறுமுகத்த லவ் பண்ணாம என்கிட்ட ஏம்மா மறைச்ச? அப்படின்னு அன்பா கேட்குறாங்க நம்ம சேது. இல்லண்ணே அன்னைக்கும் இந்த கல்யாணத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. ஆறுமுகத்த நான் மனசார கல்யாணம் பண்ணதுக்கு விருப்பப்பட்டேன். அப்ப அந்த டயத்துல நம்ம மைனிட்ட தான் சொன்னேன். அண்ணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா உன்னையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே அவங்க இஷ்டத்துக்கு தான் முடிவு எடுத்தாங்களே தவிர, என் முடிவ யாருமே கேட்கல. நான் ஆறுமுகத்த தான் மனசார லவ் பண்ண ஆரம்பிச்சு, கல்யாணத்துக்கும் நான் வந்து சம்மதிக்க மாட்டேன். நீ தான் என் கழுத்துல தாலி கட்டுவ அப்படின்னு ஆறுமுகத்துட்ட நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன். அதனால அவர் தான் என்னைய கூப்பிட்டு கோயில்ல போய் கல்யாணத்த முடிக்க வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தாரு. அங்க கல்யாணம் நடக்கிற டயத்துல நாங்க போன கார பின்னாடியே தொரத்தி வந்தவங்க தான் மைனி. மைனி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, எப்படியோ நான் இவ்வளோ பெரிய குடும்பத்தில பிறந்திருக்க, நீ இந்த தவற செய்யாத. உங்க அண்ணன், அந்த சைட்ல மாமா எல்லார் மனசையும் துன்புறுத்தி இந்த கல்யாணம் முடிச்சு வச்சா நல்லா இருக்காது. அப்படின்னு அண்ணி பேச்ச கேட்டுட்டு தான் நானும் இங்க வந்தேனே. ஆறுமுகமும் நம்பி இதையும் கேட்டு இங்க வந்து, இப்ப லாஸ்ட்ல ஆறுமுகத்த அடிச்சு இங்க உள்ளவங்க எல்லாரும் பத்திட்டாங்கண்ணே. அப்பா என் முடிவ மாத்த மாட்டாங்க. இந்த மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையா என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம, ஒரு அர்ஜென்ட்டா பேசி அவங்க சொன்னாங்கன்னு கல்யாணத்த முடிக்கிறாங்க. ஆனா, எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல இந்த கல்யாணத்துல. அப்படின்னு சொல்றாங்க. இங்க இத கேட்டோனே, என் பொண்ண பத்தி எனக்கு தெரியும். நீ கல்யாணத்த முடி. அதுக்கடுத்து பார்த்துக்கலாம். அப்படின்னு சொல்றாரு சேது பக்கத்துல இருக்கக்கூடிய ராஜாங்கம். இத கேட்ட சேது, அப்பா என்னப்பா வீட்ல உள்ளவங்க எல்லாரும் முடிவெடுக்கிறதுக்குள்ள கண்மணி முடிவு வேண்டாமா? சேது இத பத்தி நீ எதுவும் யோசிக்காத. அண்ணே நீங்க சொல்றது என்ன வகத்தில நியாயம்? கண்மணி வந்து ஏதோ ஒரு டிரைவர் பயல கல்யாணம் முடிக்கணும்னு இந்த அளவுக்கு போனதுக்கு ஊக்கப்படுத்துனதே இந்த தமிழு தானே! அப்படின்னு சொல்லவும், "ஏய்! தமிழ பத்தி நீ பேசாத" அப்படின்னு நம்ம பக்கத்துல இருக்க அப்பச்சி சொல்றாங்க. "ஏங்க நீங்க கல்யாணத்த முடிக்க போறீங்களா? என்ன செய்ய போறீங்க?" அப்படின்னு மாப்பிள வீட்லேருந்து கேட்குறாங்க. உடனே ராஜாங்கம் சொல்றாரு, "நீங்க நீங்க ஃபர்ஸ்ட்டு மணமகத்துல இதுல போய் உட்காருங்க" அப்படின்னு சொல்றாங்க. இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாவுத்திரி உடனே இந்த இடத்துல உள்ள வராங்க. "அண்ணே, இந்த டிரைவர் பயலும் சரியில்ல. இங்க தாமர வந்து இப்ப டக்குன்னு ஃபோன் போட்டானே, ஏதோ சொல்ல அவளும் கருப்பனும் வந்துட்டு இருக்காங்களாம். ஏன், எதுக்குன்னு எனக்கு தெரியலண்ணே. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, கல்யாணத்த கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வைக்க சொல்றாங்க. அவ எதுக்கு சொல்றான்னு எனக்கு தெரியல." "ஏய்! நீ என்ன சொல்ற? மாப்பிள்ளைய பத்தி நீ எதுக்கு பேசுற?" ஆனா, நமக்கு ஏதோ திட்டத்த போடுறாங்கன்னு பக்கத்துல இருக்க ஈஸ்வரி நெனச்சுட்டு இருக்காங்க. சாவித்திரி ஏதோ பிளான் போடுறாங்கன்னு. ஆனா, சாவித்திரி நம்ம பார்த்த மாப்பிள்ளை தான் இவங்களுக்கு கல்யாணத்த முடிச்சு வைக்கணும் பிளான் போடணும்னு நெனைக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பொண்ணு புள்ள வாழ்க்கைய கெடுக்கிறதுக்கு ஒரே குடும்பத்துல இருந்து செய்றாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.